கையில சப்ளா கட்ட, தலையில குடுமி, மேனி பூராவும் வெந்நீரும் சந்தனமும் பூசியிருப்பாரு. வாசன திரவியங்களோட மனமும் வீசும். யாரு தெரியுதா? திருமுருக கிருபானந்த வாரியார் தான். கடவுள் எதிர்ப்பு கோஷ்டினர் தான் அவருடைய எதிரிகள். அவங்க கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துப்பாங்க. சுவாமிகளுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு ஒரே நோக்கத்தோட எடக்க மடக்கான கேள்விகளை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு முறை வந்த கேள்வி, டேய் உன்னால கடவுளை காட்ட முடியுமா? மரியாதை குறைவை பொருட்படுத்தாம வாரியார் கேள்வியை எழுதினவர் தன்னோட பேரை கீழே எழுதல. அந்த அன்பர் இந்த கூட்டத்துல எங்க இருந்தாலும் எழுந்து நின்னா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தரும் எழுந்துக்கல. சுவாமிகள் சிரிச்சிட்டு, அந்த அன்பருக்கு தைரியம் இல்லாம போனாலும் பரவாயில்ல, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் இங்கே உங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து தனக்கு மூளை இருக்கிறத கையில எடுத்து காட்டினா நான் அவருக்கு கடவுளை காட்டுறேன். எப்போ வேணுமானாலும் அவர் தனது மூளையை காட்டலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க இருந்த எல்லாரும் விஷமத்தனமான இந்த கேள்விக்கு சுவாமிகள் அளித்த சாதுரியமான பதிலை கேட்டு ரொம்பவும் ரசிச்சு கைத்தட்டினாங்களாம்.